பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தின் 2வது பகுதி. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த கடைசி நாட்கள்ல அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் இடறி போகவும், தங்களுக்கென தேவன் நியமிக்காத காரியங்களை செய்யவும், பாவங்களிலே விழுந்து போகவும் என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் பாவிகளுக்கென அவர்களால் நியமிக்கப்பட்ட, அவர்கள் தங்களுக்கென நியமித்துக் கொண்ட அந்த வழிகளில் நிற்கிறார்கள். புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவஜனம் தங்களுக்கென தேவன் நியமித்த வழியில் இல்லாமல் பாவிகள் தங்களுக்கென நியமித்துக் கொண்ட பாவ வழிகளில் நிற்கிறார்கள். இது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகல்ல. இது தேவ பிள்ளை குறித்த தேவ சித்தமும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாகிய நமக்கென தேவன் ஒரு பாதையை, ஒரு வழியை நியமித்திருக்கிறார். யோவான் 14:6 அதை தெளிவாக சொல்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தின் வாழ்க்கையில அவர்கள் நிற்க வேண்டிய ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில நமக்கு காண்பித்து தந்த மாதிரிகளை நாம் செய்ய வேண்டும். ஆனா இந்த கடைசி காலத்துல தேவ ஜனங்கள் அதிகமாய் வழி விலகி இடறி போக என்ன காரணம் தெரியுமா? பாவிகள் தங்களுக்கென நியமித்த பாதையில அவர்கள் நிற்கிறதுனாலதான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில தேவஜனங்களாகி நானும் நீங்களும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்து சென்றாரோ அதை செய்யாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேத வார்த்தைகளின்படி வாழாமல், தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல் மற்ற எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் நாம் நோக்கி பார்த்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த எந்த ஒரு காரியத்தை நாம் பின்பற்றினோமே ஆனால் அது வேதத்தின் பிரகாரம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரை விட்டு வழி விலகி அவன் பாவிகளின் வழியிலே நிற்கிறான். என வேதம் சொல்கிறது, அநீதி எல்லாம் பாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நீதி. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்தோமையானால் நாம் இயேசு கிறிஸ்துவை வழியாய் கொண்டு நிற்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தெந்த காரியத்தை செய்யாது என்று சொல்கிறாரோ அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தோமையானால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழியாய் கொண்டு நிற்கிறோம் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல், கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேற எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தாலும் அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை உணர்த்துகிறது. அதே நேரம் நாம் பாவிகள் தங்களுக்கென நியமித்த பாதையில் நிற்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இப்படி கர்த்தரை வழியாய் கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் காண்பித்து தந்த காரியங்களை செய்யாமல் எந்த ஒரு மனுஷன் வாழ்கிறானோ அந்த மனுஷனால் நிச்சயமா என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் நித்திய ஜீவனுக்கு வாசலாய் இருக்கிறான். அவர் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். அவரை வழியாய் தன்னுடைய வாழ்க்கையில் வைக்காமல் வேற எந்த காரியத்தை வழியாய் வைத்திருந்தாலும் அந்த மனுஷனால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று. அவர் இல்லாமல், அவரை வழியாய் கொண்டு வாழாமல் எந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பிதாவினிடத்தில் கிட்டி சேர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நானும் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியால் மாற்றப்பட்டோம். ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் நானும் நீங்களும் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாய் மாறினோம். இப்படிப்பட்ட மேலான பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறது. அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு கிடைச்சது. அப்படி இல்லைனா நானும் நீங்களும் புற ஜாதிகளாகவும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் தேவனற்றவர்களாகவும் மரணத்துக்கு என நியமிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாகவும் தான் நம்முடைய முன்னிலைமை இருந்தது. ஆனா இப்பொழுது நானும் நீங்களும் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு இம்மையிலே தேவனால் அருளப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கவும், மறுமையிலே தேவன் நமக்கு வாக்குப்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதற்கு காரணமாக இருக்கிறார். அவரை வழியாய் கொண்டு வாழாத எந்த மனுஷனாலும்
இம்மையிலே கர்த்தர் தந்த வார்த்தையை சுதந்திரிக்கவும் முடியாது. மறுமையிலே கர்த்தர் வாக்குப்படி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் வேதத்தின்படி வாழ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை காண்பித்து தந்த மாதிரியின்படி வாழ, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். வேற எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் அல்ல, வேற எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை காண்பித்து தருகிற மாதிரியின்படியும் அல்ல. அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து வேதம் பாவிகள் என்று குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் இடத்துல வேற எந்த காரியத்தையும் நாம் வைக்கக்கூடாது. அது வேதத்தின் பிரகாரம் பாவம். கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வழியாய் கொண்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழவும், இம்மையிலே தேவன் நம்மை உயர்த்தி நம்மிலே பரலோகத்தின் தேவன் மகிமைப்படவும் அவரை வழியாய் கொண்டு வாழ தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே பயன்படுவதாக. மரணாண்டா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.